எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஈசன் ஜோதிட அறக்கட்டளை என்னுடைய குருநாதர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஜோதிடக்கம் சார் என்னை கூப்பிடும்போது சடனாக கூப்பிட்டு சொன்னார். திடீர்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல் இருக்குது சார். எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஒர்க்லாம் போய்ட்டுமோ நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல சார் அப்படின்னா. மேடம் நான் ஜோதிட கதமம்னு போட்டுறேன், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னாரு. ஆனால் கருத்தரங்கு அப்படிங்கிறது இந்த மேடை வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியினால் உண்டானது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை தெரிவிக்கக்கூடிய இடம். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற சூட்சமே இருக்குது. இங்கே பேசக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து அந்த பிரபஞ்சத்தோட அனுமதி பெற்று அதற்குண்டான வார்த்தைகளை தெரிவிப்பாங்க. ஸோ அதன்படி வந்து இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மாந்தி பற்றி பேச போகிறேன். பொதுவாக வந்து இந்த டாபிக் எடுக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் அப்படி நடுங்கும், என்ன பேசுகிறது அப்படின்னு. ஆனால் இதை பற்றின ஒரு புரிதல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு எதிரியை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பிளான் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அவங்க என்ன காய நகர்த்தினா நம்ம என்ன காய நகர்த்தலாம் தெரியுமா? ஈஸியாக வந்து கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை நாம் ஃபேஸ் பண்ணிடுவோம். கண்ணுக்கு தெரியாத எதிரி கண்ணுக்கே தெரியல, அப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க நமக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் மாந்தி. நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி சொல்கிறது, நம்மளுடைய லைஃப்பில் ஜாதகம் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், தசை நல்லாயிருக்கும், கிரகங்கள் நிற்கிற இடமெல்லாம் நல்லாயிருக்கும், திரிகோணஸ்தானம் நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதில் கோட்டை விடுவாங்க தெரியுங்களா? அந்த மாந்தி நின்ற பாவகத்தையும் மாந்தி நின்ற நட்சத்திரத்தையும் கோட்டை விட்டுருவாங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பிரசனத்தில் வந்து மாந்திங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பிரசனம் பார்க்க வராங்க அப்படின்னா அந்த மாந்தியை வைத்து அவர்கள் கணித்து விடுவார்கள். நிறையா வகையான பிரசனம் இருக்குது. சோழி பிரசனம். ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போது இந்த டிஜிட்டல் பிரசனம் சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் தெரியும்? டிஜிட்டல் பிரசனம் இந்த டைம் வந்தோடனே பார்க்குறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிருப்பேன். சோழி பிரசனம் பார்க்க முடியாத தருணத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஜிட்டல் பிரசனம் பார்ப்பேன். அப்போ அவங்களே வந்து 1லேருந்து 108க்குள்ளே ஒரு நம்பரோ இல்லை 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பரோ வச்சு பார்க்கும்போது அதை வந்து நம்ம கணித்து சொல்லுவோம், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கணும், நிறைய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்துருக்கணும். அப்போ இங்கேயும் என்ன வருது, மாந்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே கிரகம் எங்கே நிற்குதோ அங்கே தானே நிற்கும். ஸோ பிரபஞ்சத்தில் நமக்கு எப்படி சொல்லணுமோ அதன்படி அதோட காரகத்தையும் பாகவத்தையும் இணைத்து கூறினால் அதுதான் வந்து பிரசனம். இதை வந்து என்ன அப்படின்னா மாந்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஒரு மாந்தி ஒரு பிரச்சனை கொடுக்குது, ஒரு பாவகத்தில் பிரச்சனை கொடுக்குது, இது எல்லாமே கொடுக்க தான் செய்யும். வாழ்க்கையில் பிறந்துட்டாலே பிரச்சனை ஏற்றம் தாழ்வும் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகேவா? இதை சொல்லக்கூடிய சர்வீஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம இருக்கோம். தெரியாதவங்க ஒரு கஷ்டத்தில் நம்மக்கிட்ட வருவாங்க. ஆனால் நம்ம சும்மா பிரச்சனைன்னு சொல்லவே கூடாது. பிரச்சனை இருக்க தான் செய்யும் மனுஷனுக்கு. அதற்கான சொல்யூஷனை எப்படி சொல்கிறோம், எதை கனெக்ட் பண்ணி எவ்வளோ எளிமையாக நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தங்க வராங்க நம்மக்கிட்ட, ஒரு அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய செலவு பண்ணியும் வந்து முடியாது. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பண்ணுங்க அப்படின்னு ஓடிடுவாங்க. நான் இந்த பிரச்சனையோடய வாழ்ந்துக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது எளிமையான பரிகாரங்களை முதல் நம்ம சொல்லணும். அது வந்து அவங்களுக்கு ஃபேக்ட் ஓகே ஆகிடுச்சு, ஓரளவுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளை நம்பி வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெம் ஸ்டோன்ஸோ ஏதாவது ஒரு பரிகாரங்கள் நம்ம அவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, முதல்ல வந்து மாந்திங்கிறது யார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா? சனி பகவானோட பிள்ளை, சூரியனாரோட பேரன், இதெல்லாமே வந்து யூஷுவல். ஸோ சனி பகவானோடைய அழுக்கு எல்லாமே எடுத்து, ஸோ ராவணன் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ராமன் எப்படி வனவாசம் போனார், இதுக்காக எப்படி வந்து கஷ்டப்பட்டார். ராவணனை கொலை செய்ததால், ஏன்னா அந்த பிரேதம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் புராண கதைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மாந்தி எப்படி உருவாச்சு அப்படின்னு. அப்போ மாந்திங்கிறது என்ன, பிரேத சாபத்தை குறிக்கக்கூடிய கிரகம். குளிகன் அவர் யார்? அப்போது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாந்தியும் வேறு குளிகனும் வேறுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் மாந்தியும் குளிகனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா மாந்தி ஒரு இடத்துல இருக்கும், குளிகன் ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் எப்படி பண்ணுறது, நம்ம சம்பவம் செய்கிறது குளிகன், அதை கன்ஃபார்ம் பண்ணுறது மாந்தி. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போது மாந்தியே வந்து ஒரு நிழல், அதுக்கும் ஒரு நிழல் இருக்குது. அப்போது
நீங்கள் வந்து உபகிரகம் அப்படின்னு ஒரு சார்ட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குளிகன் ஒரு டிகிரி வாங்கியிருக்கும், மாந்தி ஒரு டிகிரி வாங்கியிருக்கும். அப்போ மாந்தியை விட ரொம்ப பிரச்சனை கொடுக்குறவர் யார்? குளிகன். அதை வந்து வெளித்தோட்டமாக வந்து பிரதிபலிக்கக்கூடியவர் மாந்தி. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இனிமேல் வந்து மாந்தி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, குளிகனையும் பார்க்கணும். மாந்தி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறவர், சம்பவம் பண்ணுறவர் குளிகன். அப்போது மாந்தியை விட கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது குளிகன். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய ஆப்லலாம் பார்த்திங்கன்னா மாந்தி மட்டும்தான் தெரியும், நம்ம மாந்தி எடுத்துக்குவோம். அப்போ இந்த பிரேத சாபம் லக்னத்தில் இருந்தால், அதாவது லக்னத்தில் மாந்தி இருந்தால், யாருக்கெல்லாம் லக்னத்தில் மாந்தி இருக்கு அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே, நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் உண்மையான்னு சொல்லுங்கள். லக்னத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னா தனிமையை விரும்புவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பிரதிபலிப்பு கம்மியாகும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஷிங்காக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சோகமாக, அதாவது பார்க்க அழகாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடு அவங்களுடைய முகத்தில் இருக்கும். எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு நீங்களாம் அங்கே போயிடாதீங்க. அவங்க டிக்கெட் வாங்கிடுவாங்க. ரொம்ப சீரியஸாக இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறவங்க கிட்ட போய் லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அவங்க கன்ஃபார்ம் தே ஆர் கோயிங் டு கெட் அ டிக்கெட் டு பரலோகம். சீரியஸாக. ஏன்னா அப்படி ஒரு வைப்ரேஷன் லக்னத்தில் மாந்தி இருப்பது. கரெக்டுங்களா? யாராவது போய் எப்படி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அதுதான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸாக இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறவங்க போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டிக்கெட் வாங்கிடுவாங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா இன்னும் மோசமாக போவாங்க. அது தெரிஞ்சதுனால நீங்கள் போக மாட்டேன்றீங்க. தெரியாதவங்க போனால் சரி, எதனால் உங்களுக்கு அது தெரியுமா? அது பட் கிரகப்படியே நீங்கள் உங்களுடைய தாட்டில் நீங்கள் அதை பண்ண. ஆனால் இது உண்மைங்க, சீரியஸாகவே. அவர் வந்து நிஜமாலுமே அப்படி யாராவது நீங்கள் கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் விசாரித்து பாருங்கள், இது வந்து உண்மையான இது நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி அவங்க தனிமையை விரும்புவாங்க. ஏன்னா அவங்க எதையாவது ஒன்று யோசனை, டீப் திங்கிங், செம்ம டீப் திங்கிங் இருக்கும். அவங்களோட திங்கிங்க்கு அவங்க கிட்டே இருக்கிற அறிவு வேறு யாருக்கிட்டையுமே அந்த குடும்பத்தில் இருக்காது. அப்படி ஒரு டீப் திங்கராக இருப்பாங்க. ஏன்னா மாந்தி நல்லதும் செய்யும். ஓகேங்க, ஓகே, மாந்தி நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அவங்கள மாதிரி ஒரு அறிவாளி, அவங்கள மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி, அவங்கள மாதிரி ஒரு யோசிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து சரி, நல்ல இடத்துக்கு கெட்ட இடத்துக்கு போனால் தான் அந்த சம்பவம் நடக்குமா? நல்ல இடத்துக்கு போனால் அவங்க மோஸ்ட்லி அவங்க வரவே மாட்டாங்க. அங்கேயா இங்கேயா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காமிப்பாங்க மாந்தியில் லக்னத்தில் இருந்தால். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தலை, ஏன்னா லக்னம் என்பது தலை. அதே மாதிரி செயல்பாடுகள், அவங்க செய்யக்கூடிய செயல்களில் என்ன நடக்கும், தடை தடுமாற்றம் தடங்கள் இதெல்லாமே அவங்களோட லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். இவங்கள மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கிடையாது. ஆனால் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? ஒன்றுமே இல்லாதவங்க சூப்பராக இருப்பாங்க. அதாவது நான் ஜென்ரலாக பேசுகிறேன். அவங்களோட சுற்றுவட்டாரத்தில் அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. பட் அவங்க இப்படி இருக்காங்களே, நமக்கு எல்லாமே இருக்கே, நம்மையும் எப்படி இருக்கோம்? லக்னமாந்தி. ஓகேங்களா? அதுதான் அது வந்து என்னென்னா அதான் சொன்னேன், உங்களுக்கு நல்ல தனித்திறமைகள் இருக்கும். உங்களோட திறமையை ஈடுகட்ட முடியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க. பட் என்னென்னா இதுதான். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நான் பரிகாரம் சொல்கிறேன். லக்னத்தில் மாந்தி இருந்தால் இதுதான். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு ஈடுபாடு இருக்காது. எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. பொதுவான ஒரு விஷயங்கள் இறங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க இறங்க மாட்டாங்க. அடுத்தது 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குடும்பம் ரீதியான வாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், சொல்கிறது செய்ய முடியாமல் போகிறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வருமான ஸ்தானத்தில் தடை இருந்து கொண்டே இருக்கும். ஃபீனிக்ஸ் பற மாதிரி ஏறுவாங்க இறங்குவாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் முயற்சி ஸ்தானங்களில் தோல்வி பெற்று அதே முயற்சினால் வெற்றி. புரியுதா உங்களுக்கு? மாந்தி வந்து எப்போவுமே வந்து கெட்டது பண்ணுமே தவிர அதன் மூலியமாக நன்மையும் சேர்ந்து தரும். அப்போ 3ஆம் இடத்தில் இளைய சகோதரம் பிரச்சனையை சேருவாங்க, திருப்பி பிரச்சனை பண்ணுவாங்க. இது அப்படியே ஒரு ஆஃப் அண்ட் ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து இளைய சகோதரத்தோட பிரேத சாபம், அந்த 3ஆம் இடத்துக்கு தகுந்த ஒரு பிரேத சாபம் அந்த இளைய சகோதரனுக்கு இருக்கும்.
அப்போ ஒரு காலகட்டத்தில் என்னாகும் அப்படின்னா அது இல்லாமே போயிடும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், இருந்தாங்க, இல்லை, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க இருக்குது. அதே மாதிரி வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது 2 வீலர். அப்போ 2 வீலரில் போகும்போது அடிபட்டுக்கிட்டே இருக்கும். மாந்தி எந்த இடத்தை குறிக்குமோ அந்த இடத்தை வந்து நம்ம ரொம்ப உபயோகிக்காமல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மாமனார்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. இல்லாட்டி என்ன பண்ணும், வம்பு சண்டை தேவையில்லாமல் அவங்க நம்மளை பேசுறது, நம்ம அவங்கள பேசுறது, வீட்டில் ஏதாவது வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். நம்மளால் தூங்க முடியுமா? தனக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போது நல்லா தூங்கும். ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய சுகஸ்தானம் கெட்டு போகும். தாயார் ஸ்தானம் நிறைய பேர் சொல்லுவாங்களே, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆகவே ஆகாது சொல்லுவாங்க. எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு நல்லா பண்ணுறாங்க, என் தங்கச்சிக்கு நல்லா பண்ணுறாங்க, ஆனால் எனக்குன்னு வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா 4ஆம் இட தொடர்புடைய மாந்தி இல்லை அதோட நட்சத்திரத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் டிஎன்ஏ படியோ தொடர்பு கொண்டால் கிரகப்படி பார்க்கும்போது நமக்கு 50 to 80% ஆஃப் காரகத்துவம் தான் வேலை செய்யும். நட்சத்திரமும் அதோட சாரம் பெற்ற டிஎன்ஏவையும் பார்க்கும்போது அக்யூரேட்டாக வேலை செய்யும். அப்போ டிஎன்ஏ படி நீங்கள் நட்சத்திரையும் சாரத்தையும் வைத்து நீங்கள் பலன் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஜோதிடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்போ 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டது என்னது? 4 வீலர்ஸ். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா 4 வீலர் ஓட்டலாம். இல்லை நான் குடும்பத்தோட அம்மா கூட ரொம்ப நல்லா இருக்குன்னா 4 வீலர் அவ்வளோவா தொடாதீங்க. முதல்ல வந்து உயிர்காரகத்துவம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் தான் பொருள் காரகத்துவம். ஓகேவா? ஸோ உயிர்காரகத்துவம் வந்து எப்படி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு தான் அம்மா விட்டு பிரியணும்னு கிடையாது. வெளிநாட்டில் இருக்கலாம், ஹாஸ்டலில் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் அந்த கிரகத்தை விட்டு நமக்கு பிரிக்கக்கூடிய தன்மை இருந்தே தீரும். யாருக்கெல்லாம் 4ல் மாந்தி இருக்குது? ஓகே, 5ல் மாந்தி இருந்தால் குழந்தைகள் மூலியமாக நன்மையும் இருக்கும். அப்புறம் இந்த நன்மை எப்படி வரும்னா, 5ல் மாந்தி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அபார்ஷன் நடந்தே தீரும். ஏதாவது ஒரு அபார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும்போது அது நன்மையினால் முடியும். அப்போது பித்ரு கர்மா. ஸோ என்ன சொல்லுவாங்க, மூதாதையரோட கர்மா அந்த 5ஆம் இடத்துல இருக்கும், 100% இருக்கும். ஸோ குலதெய்வம் போக முடியாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி குலதெய்வம் வாய் கட்டி இருக்கிறவன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஸோ 5ல் மாந்தி இருந்தால் உங்களுடைய குலதெய்வம் வாய் கட்டி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரேத சாபம் வாங்கியிருக்கக்கூடிய பாகவத்தை அதைய அந்த இடத்துல இருக்கும்போது அதை சரி செய்துக்கணும். 6ல் மாந்தி இருந்தால் அவங்க கூட பிரச்சனை பண்ணவே கூடாது. யாருக்கு 6ல் மாந்தி இருக்குது? 6ல் மாந்தி இருக்குது. இப்போ நீங்கள் பழகுறீங்க, 6ஆம் இடத்துல மாந்தி இருந்துன்னா அவங்கள நீங்கள் வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் தான் நல்லா இல்லாமல் போவீங்க. 6ல் மாந்தி இருக்கிறது நல்லது அவங்களுக்கு, நமக்கு இல்லை. அப்போ நம்ம யார்கிட்டே பிரச்சனை பண்ணுறோம், நமக்கு தெரிந்தோ தெரியாமலே நம்மளோட கர்மாவுக்கு நம்ம அவங்க போய் பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நீ நாசமாக போவேன்னு நம்ம திட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம தான் நாசமாக போவோம். 6ல் மாந்தி இருக்கிறவங்க கூட ஜாக்கிரதையாக பழகுங்க, முதல்ல ஜாதகத்தை தெரிந்துக்கோங்க. 6ல் மாந்திங்கிறது அவ்வளோ ஒரு இது. அப்போ வந்து அவங்களுடைய கர்மா அங்கே வேலை எப்படி செய்யும் அப்படின்னா சித்தி சித்தப்பா இவங்க கூட எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க 6ல் மாந்தி இருக்கிறவங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும் 6ல் மாந்தி இருக்கிறவங்க. ஓகேவா? 7ல் மாந்தி யாருக்காவது இருக்கா? ஓகே, 7ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா மனைவி மூலியமாக அந்த தன்னுடைய கர்மாக்களை அடையணும். அப்போ என்னென்னா சமுதாயம் சார்ந்த ஒரு இழிவு வரணும், அதன் மூலியமாக ஒரு பெருமை, ரெண்டுமே ஒரு மாதிரி சைமல்டேனியஸாக நடக்கும். அதே மாதிரி இப்போ மனைவி மூலியமாக அவங்க வீட்டில் வந்து ஒரு அவமானங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சமுதாயத்தில் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு என்ன மாதிரியான விஷயங்கள் வருதோ அந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி தொடர்புடையும் போது அந்த பாவங்கள் இயங்கும். மாந்திக்கு பார்வை 7ஆம் பார்வை இருக்குது, டைரக்ட் பார்வையிலம்மா அதுவரை ஒரு நிழல் கிரகம் தான். அப்போ நிழலான ஒரு சைலண்ட் சீங்காக பார்ப்பார். அந்த ஒரு பாவகத்தையும் அவர் வந்து பார்ப்பார். 8ல் மாந்தி இருந்தால் விபத்து கண்டம் 100% ஏற்படும். 8ல் மாந்தி இருக்காங்க அப்படின்னா அந்த விபத்து கண்டத்தை எல்லாமே என்ன பண்ணணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகும்போது வரும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக போய்க்கணும். 9ல் மாந்தி இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9 அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம். அப்போ 9ல் மாந்தி இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. அப்போ 9ஆம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவில் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாமே போயிடும். 10ல் கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல கர்மா இருக்கிறது மாந்தி இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். தொழில் கர்மா, ஸோ தொழிலில் வந்து அவங்க ரொம்ப சிறப்படைந்துகிட்டே இருப்பாங்க.
அப்போ 10ஆம் இடத்துல கர்ம காரியம் செய்கிறவங்களுக்கு வந்து மாந்தி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது நம்ம உதவி செய்யும்போது 10ஆம் இடத்து கர்மா நம்மளே வாழ வைக்கும். அந்த மாந்தி நம்மளை வாழ வைக்கும், பிரச்சனை கொடுக்காது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய மாந்தியோட சொந்த வீடு. அந்த இடத்துல அது எந்த பிரச்சனையும் கொடுப்பாது. ஆனால் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன், 11ஆம் அப்படிங்கிறது மாமனாரையும் குறிக்கும். அப்போ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பரவாயில்ல, அது வந்து பெரிய பிரச்சனையில் போய் முடியாது. சிறு சிறு சங்கடங்கள் உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். அது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அந்த மாந்தி கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது மோட்ச கர்மா. மோட்சத்தை கொடுக்குமா அந்த மாந்தி? நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் ஒரு 5 வருஷம் இழுப்பறியாக இழுத்துட்டு அவங்க வந்து மேலோகமும் போக முடியாமல் இங்கேயும் இருக்க முடியாமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மோட்சத்தில் இருக்கக்கூடிய மாந்தி செய்யக்கூடிய விஷயம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்டான ஒரு விஷயம். அப்போது அந்த இடத்த வந்து நம்ம பரிகாரங்கள் மூலிமா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, இப்போ வந்து 1லேருந்து 12 பாவம் வரைக்கும் தனித்த மாந்தி இருந்தால் எப்படி அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம கிரகத்தோடு ஒன்றி பார்ப்போம். சூரியன் மாந்தி இணைவிருந்தால் என்ன மாதிரியான கர்மாவை அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொன்னால், சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், தந்தை. ஸோ தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமே ஓயாது. யாருக்கு சூரியன் மாந்தி இணைவு இருக்குது? உங்களோட ஜாதகத்தில் சூரியனோட மாந்தி இணைவு இருந்தால் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய தந்தைக்கு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவரோட செயல்பாடுகள் எல்லாமே தடையாயிட்டு தான் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங். மற்ற கிரகங்களும் இருக்கும், பட் இது மெயினாக ஸ்டார்டிங்கில் நடக்கும். அடுத்தது சந்திரன் கர்மா. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஒரு செயல் செய்யும்போது புத்தி கெட்டு போயிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணுவேனானே எனக்கு தெரியல, எப்படி நான் போய் இதை பண்ணேன், எனக்கு புத்தி கெட்டு போச்சு. இந்த வார்த்தைகள் உபயோகிப்பவர்கள் சந்திரன் மாந்தி அப்படின்னு நினச்சிக்கோங்க. மனசை கெடுத்துட்டுரும். அதாவது மாந்தி தனித்திருந்தால் கூட பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் மாந்தி ஒரு கிரகத்தோடு இருக்கும்போது செய்யக்கூடிய சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருனாலையுமே ஜீர்ணிக்க முடியாது. அப்போ சந்திரன் தாய் வழி கர்மா. ஸோ தாய்க்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அவங்க சந்திரன் சம்மந்தப்பட்ட மனோகாரகன், மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரோட்டில் பேசிக்கிட்டே போவாங்க, பார்த்துருக்கீங்களா? திடீர்னு வண்டியில் போய் ஊன்ட்டு சத்தம் போடுவாங்க, திடீர்னு பார்த்தா பேசி போவாங்க. இதெல்லாம் சந்திரன் மாந்தி, மனசை கெடுக்கும். ராகு அப்புறம், மாந்தி தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மாந்தி இணைவு இருந்ததுனால் அவங்களுக்கு இடதோஷம் கண்டிப்பாக இருக்கும். இடம் சம்மந்தப்பட்டது, வாஸ்து சம்மந்தப்பட்டது. வீட்டை திறந்தோடனே ஒரு பேட் ஸ்மெல் வரும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க, செவ்வாய் மாந்தி இணைவு வந்து நீங்கள் ஜோதிடம் படித்துட்ருக்கீங்க இல்லையா, செவ்வாய் மாந்தி இணைவு வந்து வாஸ்து தோஷம் இருக்கான்னு கேளுங்க. வீட்டில் வந்து ஒரு தேவையில்லாத ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கான்னு கேளுங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு லெமன் வச்சு பாருங்கள், கெட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாமே உண்மை. இதெல்லாமே வந்து அதை வந்து அனுபவ ரீதியாக நம்ம ஜாதகத்தில் பார்த்த உண்மை மட்டுமே தான். இங்கே நான் நிறையா ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அவங்களுடைய சகோதரர்கிட்ட எப்படி இருக்கும்? பிரச்சனை, தள்ளி இருப்பாங்க, எனக்கு அவருக்கு ஆகவே ஆகாதுன்ட்டுருவாங்க. அப்புறம் பிளட்டு, செவ்வாய்ங்கிறது பிளட். அப்போ பிளட்டு அணுக்கள், ஹெச்பிபி, ஹீமோக்ளோபின் எல்லாம் கம்மியாக இருக்கும். இதெல்லாமே வந்து செவ்வாய் மாந்தி இணைவு இருந்தால் நடக்கும். அடுத்தது புதன் மாந்தி, கன்னி பெண்களுடைய சாபம் அந்த வீட்டில் இருக்கும். அதாவது எப்படி இந்த பிரேதங்களெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அதை கணக்கிடுவீங்க? கல்யாணமே ஆகாமல் இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி கன்னி பெண்களாக இருந்து ஏதாவது ஒரு துர்மரணம் அடைந்திருப்பார்கள். இப்போ எத்தனை பேர்த்துக்கு துர்மரணம் நடக்குது? இதெல்லாமே அதோட பிரேத சாபம் தான். சில பேர் எங்கேயாவது இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல இறந்துருப்பாங்க. அந்த டைமில் அவங்க குடும்பத்தை நினச்சி பார்ப்பாங்க இல்லைங்களா, ஐயோ என்னது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கன்னி பெண்களின் சாபம் அந்த புதனை நோக்கி வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு ப்ளஸ் மாந்தி. குரு மாந்தி இருந்துச்சுன்னா பிள்ளைகளால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை குறிக்கும். ஸோ அபார்ஷன் ஆகிறது, குழந்தைகள் மூலியமாக சங்கடங்கள் ஏற்படுது. தனித்த மாதிரி நல்லதும் செய்யும், கூட இருக்க கிரகத்தோட அது வந்து அது பிரச்சனையும் செய்யும். அப்போ வந்து என்னென்னா குழந்தைகள் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும், நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ இவ்வளோ தப்பு பண்ணுறீல, அப்படி இப்படி நம்ம திட்டவே கூடாது குழந்தைகளை. மாந்தி யாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த கிரகத்தை நம்ம திட்டணும் அப்படின்னா முதல் அஃபெக்ட் ஆகிறது யார் திட்டுறாங்களோ அவங்க தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்மாங்கிறது வந்து எல்லா கிரகத்தில் மாந்தி ரொம்ப இன்டென்ஸாக கொடுக்கும், நமக்கு ரொம்ப டீப்பாக போகும். அப்போ நமக்கு வந்து முன்னாடி நல்லா இருக்கும், கிரகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போது டிஎன்ஏ படி இந்த மாதிரி உள்ளே போய் பார்க்கும்போது அதோட பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய தருணம் நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய மாந்தி. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை குறிக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள், சுக்கிரன் வந்து பெண்கள்.
அப்போ வந்து நல்ல திருமணமானவர்களுடைய பெண்களிடம் பிரச்சனை கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாபமோ அவங்களோட நம்மனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது சுக்கிரன் ப்ளஸ் மாந்தி இணைவு வரும். ஸோ சொல்லுவாங்க தெரியுமா, சுக்கிரன் மாந்தி இருந்தால் பெண் சாபம் இருக்குன்னு அழகாக சொல்லிட்டு போடுவாங்க. அதுதான் உண்மை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுக்கிரன் வழி கர்மாவை நம்ம வந்து அதை சரி செய்துக்கணும். அதுக்கப்புறம் சனி இருக்கலே ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட்டு பிரச்சனை கொடுக்குறதே வந்து சனி தான். ஏற்கனவே சனி நிழல் கிரகம், அவரோட நிழலும் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தா அப்போ தொழிலில் தோற்று போயிட்டே இருப்பாங்க. சனியுடன் கூடிய மாந்தி, சனி நட்சத்திரத்துடன் கூடிய மாந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் அந்த தொழிலில் அவங்க ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஏன்னா சனி கஷ்டப்படுறவர். அப்போ வந்து போராடி 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 அந்த வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க, அவங்க முடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா போராட்டமாக இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து ஒரு நிழல் கிரகம், ராகு ஒரு போகக்காரகன். அதோட அந்த மாந்தி தான் எப்படி இருக்கும், தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்குவாங்க. அந்த பிரேத சாபம் எப்படி இருக்கும், யார் கூட ராகு மாந்தி இருக்கு? யாருமே இல்லை. என்ன யாருக்கு பயமாக இருக்கா உங்களுக்கு? ராகுவோட மாந்தி இருக்குங்களா? அந்த மாதிரி போய் மாட்டியிருக்கீங்களா? இப்போ நம்ம நல்லதே சொல்லுவோம், ஆனால் நம்ம வந்து சொன்னது கெட்டதாக போயிடும். நான் ஒரு டீசெண்டாக சொல்லிகிட்ருக்கேன் இந்த விஷயத்த, நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும். அதாவது ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாவத்தில் இருக்குது. பொதுவாக ராகு வந்து நிழல் கிரகம், அவர் வந்து ஒரு போகக்காரகர். அப்போ அந்த விஷயத்தையே வந்து அது என்ன பண்ணும், மாந்தி தடுத்துட்ரும். அப்போ நல்ல விஷயங்கள் செய்ய விடாமல் தீய வினைகள் செய்த விட்டு அது மூலியமாக ஒரு அவமானங்கள் இதை கண்டிப்பாக கொடுக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் சொல்லி தான் நான் வந்து அதை ஒரு டீசெண்டாக அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேங்க நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட மாந்தி இருந்தால் பெருசாக அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் அஃபெக்ட் ஆகாது. ஆனாலும் மாந்தி வேலையை செய்யும். கேதுவோடு இணைந்தால் பாட்டி வழி கர்மா. அது வந்து என்ன பண்ணணும்னா, பாட்டியை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கேதுவோட மாந்தி இருக்கும்போது என்னென்னா வீட்டில் இறந்தவங்களோட ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்கள குலதெய்வமாக வச்சு இஷ்ட தெய்வமாக வச்சு இவங்க தான் எங்கள் குலதெய்வம்னு சொல்லி இதெல்லாம் கேது ஞானக்காரகன். அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆன்மீகத்தில் அது கொண்டுட்டு போயிடும். ஆனாலும் அந்த பாட்டியோட வழி கர்மாவை அந்த மாந்தி அது எடுத்துக்காட்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகமும் எல்லா இடத்துலையும் இருக்க தானே செய்யும். அப்போ அதற்குண்டான சொல்யூஷன் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரமபதம் மாதிரி. நம்ம விளையாடுறது, ஏறுறது, இறங்குறது, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். விஷயத்தை தெரிஞ்சு நீங்கள் காயை நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் படிக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுபவித்து ஆராய்ந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இந்த 5 நீ நோட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? எந்த திசையில் நமக்கு எந்த திசையில் காசு நடக்குதுங்கிறத டைரியில் நோட் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு வந்து விஷயத்தை ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நமக்கு வந்து ஒரு கெட்ட சம்பவம் வீட்டில் நடக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டதுன்னு ஒரு டைட்டில் போட்டு அதை நீங்கள் எழுதிட்டு வரணும். ஒரு காசு கிடைக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, புதுசாக ஒரு வேலை கிடைக்குது, உங்களை வந்து கௌரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை நீங்கள் எழுதிட்டு வரணும். தசா புக்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் இந்த 5 கிரகத்தையும் எழுதிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலலாம் நமக்கு பணம் வருது, பணம் வரதெல்லாம் டிக் பண்ணி நோட் பண்ணிட்டு வாங்க. அப்போ நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த சூட்சமமான அந்த ரகசியம் தெரிய வரும். அப்போது மாந்தி எல்லாத்துக்குமே வந்து 1லேருந்து 12 பாவங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் மாந்தி உட்காந்துரும். இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து எல்லாருமே செல்லக்கூடிய மாந்தி தோஷத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன். விஸ்வாமித்திரர் கோவில், விஜயபுரியில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போகணும். மாந்தி தோஷம் இருக்கிறவங்க முதல்ல போகணும். அது முடித்ததுக்கப்புறம் ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தம் இங்கேருந்து போயிட்டு அங்கே போகணும். அதுலேருந்து ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காளி கோவில் இருக்குது. இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு வெள்ளக்கோயிலில் மாந்தீஸ்வரர் கோவில் இருக்குது, அதுக்குன்னு தனி இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாந்தி பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேங்க, நான் வந்து ஹிந்து கிடையாது, நான் வந்து வேறு மதத்தை சார்ந்தவள், நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா, வில்வ இலையை நம்ம தண்ணியில் போட்டு டெய்லி குடிக்கணும். இது பண்ணலாம் இல்லை, வில்வ இலை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகம்க்கே நீங்கள் சாப்பாடு வைக்கலாம். அதில் வந்து ஃபுல் கருப்பு அண்டங்காக்கா சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து கரெக்டான அந்த கர்மத்தை குறிக்கக்கூடியது. ஸோ காக்கா வந்து சாப்பிட்டாலே அந்த பிதுர் ப்ராப்ளம் எல்லாம் தீந்துடும். ஸோ இந்த மாதிரி எளிய முறையை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா, அதாவது சீரியஸாக இருக்கும்போது மாந்திக்கு தோஷம் போகக்கூடாது. லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க
சப்போஸ் அது மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னா மாலையோடு போய் மரியாதை செலுத்திட்டு வந்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். நான் இந்த கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு வந்து வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்கன்னா இதுதான். ஸோ யாராவது இறந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மாலை மரியாதையுடன் அவங்களுக்கு செஞ்ச, ஏன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, இவர் வந்து நம்மளை மாலையோடு வந்து பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாந்தி உங்களை எந்த சேதமும் படுத்தாது. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சில பேர் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பெயில் வாங்கி வைப்பாங்களா, அதுதான் இது ஆன்சர். எல்லாரும் நம்ம தப்பு மனிதர்கள் என்றாலே நம்ம தெரிந்தோ தெரியாமையில தப்பு செய்ய தான் செய்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெயில் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த பரிகாரங்கள். ஸோ இந்த பரிகாரங்கள் நம்ம சூட்சமமாக பண்ணும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இது கண்டிப்பாக பண்ணி பாருங்களேன். இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. எல்லாருக்கும் மாந்தி இருக்கு, எல்லாருமே போங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன்னா நான் சொல்கிறேன், இந்த எளிய முறை வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். சூட்சமத்தை அறிந்து வாழ்க்கையை ஜெயிலுங்க. இந்த வாய்ப்பளித்த என்னுடைய குருநாதர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் இந்த மேடைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சதா?